Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் சின்ன வயசிலிருந்து கேட்டு வளர்ந்த ஒரு வார்த்தை இருக்கு. உண்மை பேசு. பொய் சொல்லாதே. சத்தியமா இரு. ட்ரூத் இஸ் காட். ஆனா உண்மை பேசுறது எப்போதும் சரியா? உண்மை பேசுனதால யாராவது வாழ்க்கை உடைஞ்சிருக்கு நம்ம கண் முன்னாடியே? சில நேரம் உண்மை இட்செல்ஃப் ஒரு ஆயுதமா மாறும். அது குத்தும். அது காயப்படுத்தும். அந்த அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத்தை தான் மகாபாரதம் நமக்கு யுதிஷ்டிரன் மூலமா காட்டுது. யுதிஷ்டிரன் பொய் சொல்லாத மனிதன், தர்மத்தின் மகன், சத்தியத்துக்காக வாழ்ந்தவன். அவர் லைஃப்ல ஒரு பொய் கூட இல்ல. ஆனா கேள்வி இதுதான்: நீங்க நல்லவனாயிருந்தா போதுமா, இல்ல சரியான முடிவும் எடுக்கணுமா? சூதாட்ட சபி. யுதிஷ்டிரன் தெரிஞ்சுக்கிட்டே உள்ள போனார். இது ஒரு வலைன்னு தெரியும். ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரே சிந்தனை: நான் க்ஷத்ரியன், அழைப்பு வந்தா மறுக்கக்கூடாது. அவர் ராஜ்யத்தை இழந்தார், சகோதரர்களை இழந்தார், கடைசில திரௌபதியையே இழந்தார். அவர் பொய் சொன்னாரா? இல்ல. ஆனா ஒரு தவறான கேம ஸ்டாப் செய்யாதது கூட ஒரு பெரிய தவறுதானே? இங்க ட்ரூத் ஜெயிச்சது, ரெஸ்பான்சிபிலிட்டி தோற்றது. திரௌபதி கேட்கிறாள், நீ உன்னை இழந்த பிறகு என்னை எப்படி பந்தயம் வைக்க முடியும்? அந்த சபை முழுக்க அமைதி. யுதிஷ்டிரன் பேசல, கத்தல, எதிர்த்து பேசல. அவர் ட்ரூத்த மறுக்கல. ஆனா ட்ரூத்த காக்கவும் இல்ல. சைலன்ஸ் பிளஸ் ட்ரூத் ஈக்குவல்ஸ் இன்ஜஸ்டிஸ். சில நேரம் பேசாத உண்மையும் பேசிய பொய்க்கு சமம். 13 வருஷம் வனவாசம். யுதிஷ்டிரன் ஒருபோதும் தர்மத்தை மீறல. ஆனா அந்த தர்மத்தின் விலை திரௌபதியின் கண்ணீர், சகோதரர்களின் வேதனை. திரௌபதி கேட்கிறாள், நீங்க சத்தியத்தை காப்பாத்துறீங்க, ஆனா எங்களை காப்பாத்த யார்? அந்த கேள்விக்கு யுதிஷ்டிரன் கிட்ட பதில் இல்ல. துரோணரை வீழ்த்தணும். கிருஷ்ணர் சொல்கிறார், அஸ்வத்தாமா இறந்தான். யானை. யுதிஷ்டிரன் தயங்குகிறார். அவர் வாழ்க்கை முழுக்க அப்சல்யூட் ட்ரூத். ஆனா இப்போ ஒரு பெரிய தர்மத்துக்காக ஒரு சின்ன உண்மை தியாகம் செய்யணும். அவர் சொல்கிறார், அஸ்வத்தாமா இறந்தான். யானை. அந்த நிமிஷத்துல அவர் ரதம் தரையில் இறங்குது. யுனிவர்ஸ் சொல்ற மாதிரி, ட்ரூத் விதவுட் விஸ்டம் இஸ் இன்கம்ப்ளீட். இந்திரன் சொல்கிறார், நாயை விட்டுட்டு வா. யுதிஷ்டிரன் சொல்கிறார், என்னுடன் வந்தவனை நான் கைவிட மாட்டேன். இதுதான் கம்ப்ளீட் தர்மா, ட்ரூத், கம்பேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த நிமிஷத்துலதான் யுதிஷ்டிரன் முழுமையான மனிதனாகிறார். மகாபாரதம் ஒரு விஷயம் தெளிவா சொல்லுது: ட்ரூத் அலோன் இஸ் நாட் தர்மா. தர்மா ஈக்குவல்ஸ் ட்ரூத் பிளஸ் விஸ்டம் பிளஸ் கம்பேஷன். உண்மை பேசணும், ஆனா அது யாரை காயப்படுத்துது என்றும் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையிலேயும் நான் ஆனஸ்ட் தான்னு சொல்லி நம்ம நெருக்கமானவர்களை காயப்படுத்துறோம். ப்ரூட்டல் ஆனஸ்டி ஒரு வர்ச்சு இல்ல. ஆனஸ்டி விதவுட் கைண்ட்னஸ் இஸ் க்ரூவல்டி. கிருஷ்ணர் எப்போதும் அப்சல்யூட் ட்ரூத் பேசல. ஆனா அவர் எப்போதும் தர்மத்தை காப்பாத்தினார். ட்ரூத் ஒரு டூல், தர்மாதான் கோல். யுதிஷ்டிரன் நமக்கு கற்றுத்தருவது இதுதான்: உண்மை பேசு, ஆனா மனிதத்தன்மையை இழக்காதே. சத்தியம் முக்கியம், ஆனா அதன் விளைவும் முக்கியம். ட்ரூத் பவர்ஃபுல் தான், ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோம் என்றதுதான் வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களை உண்மை பற்றி ஒரு நிமிஷம் யோசிக்க வைத்திருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த மெசேஜ் யாராவது ஒருத்தருக்கு தேவையா இருக்கும்னு தோணினா அவர்களோட ஷேர் பண்ணுங்க. ட்ரூத் வர்சஸ் தர்மா பற்றி உங்களோட கருத்து என்னன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி மகாபாரதம் சொல்லும் வாழ்க்கை உண்மைகளை தவற விடாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.